நிலவரியே இல்லாத நிலையில் நிலவரி விதித்து 1.5 ஆண்டுகளில் 3 தவணையாக 25 மடங்கு வரியை ஏற்றி தங்கள் வயிற்றில் அடிப்பதாக திண்டுக்கல் மாவட்ட கிருஷர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஸ்டாலின் அரசு மீது குற்றம் சாட்டினர். திண்டுக்கல்லில் மாவட்ட கிருஷர் உரிமையாளர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள், ஸ்டாலின் அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள நிலவரி உயர்வினால் கிருஷர் தொழில் முழுமையாக பாதிப்படையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே நிலவரி உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தினர். இதற்காக வரும் 22ஆம் தேதி திண்டுக்கல்லில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரித்தனர். இந்த 4/4/2025 முதல் ஒரு கியூபிக் மீட்டருக்கு 90 ரூபா, ஒரு டன்னுக்கு 90 ரூபாய் வீதம் ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கு நமக்கு 400 ரூபா விலையேற்றம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு 3 தடவை விலையேற்றம் ஆயிருக்கு. 3 தடவை விலையேற்றம் ஆனதில் இப்போ 1300 சில்லற ரூபா நாங்கள் வரி மட்டும் கட்ட வேண்டியது மாதிரி இருக்கு அரசு. சென்னை மெரினா கடற்கரையில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த நூலகத்துக்கு வண்ணம் பூசி குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி 38 லட்சம் ரூபாய் செலவிட்டுள்ளதாக கணக்கு காட்டி மக்கள் வரிப்பணத்தை விடியா ஸ்டாலின் அரசு கொள்ளையடித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மெரினா கடற்கரை இணைப்பு சாலையில் கடந்த பல ஆண்டுகளாக கிளை நூலகம் செயல்பட்டு வரும் நிலையில் அதனை புதுப்பித்ததாக கூறி 38 லட்சம் ரூபாய் செலவிட்டுள்ளதாக கணக்கு காட்டியிருப்பது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டிடத்திற்கு பெயிண்ட் அடித்தும் காற்றோட்ட வசதியே தேவைப்படாத கடற்கரை நூலகத்தில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி 38 லட்சம் ரூபாய் கணக்கு காண்பித்து மக்களின் வரிப்பணத்தை விடியா ஸ்டாலின் ஆட்சி கொள்ளையடித்துள்ளதாக வாசகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே 100 நாள் வேலைக்கு சம்பளம் எப்போது வரும் என கேள்வி எழுப்பிய பெண்ணிடம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆணவமாக பதிலளித்தது பொதுமக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. வடமதுரை பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனிடம் அப்பகுதி பெண்கள் எப்போது 100 நாள் வேலை ஊதியம் வரும் என கேள்வி எழுப்பினார். அவர்களின் துயரத்தை புரிந்து கொள்ளாமல் அதிகார திமிரில் திமுக எம்எல்ஏ குளத்து காசு குளத்திலேதான் இருக்கு, தண்ணீர் மேலே வந்தால்தான் பணம் வரும் என கிண்டலாக கூறியதுடன் அதை பற்றி என்னிடம் கேட்காதே என ஒருமையில் பேசினார். மக்களின் துயரை உணர்ந்து கொள்ளாத திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏழை மக்களின் கேள்விகளுக்கு முறையாக பதிலளிக்காமல் ஆணவமாகவும் மரியாதை குறைவாக பதிலளிப்பதையும் வழக்கமாக வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தண்ணி வர்ற அன்னைக்கு வெளியே வந்துடும், கவலைப்படாது. குளத்து காசை விட்டு அதை என்கிட்ட கேட்காத. திருச்சியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 3 இறந்ததற்கு விடியா அரசு அதிகாரிகளே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா அமைச்சர் நேருவின் தொகுதிக்கு உட்பட்ட உறையூர் 10வது வார்டு பகுதிகளில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்துள்ளது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி ஏற்பட்டு பலரும் பாதிக்கப்பட்ட நிலையில் 3 இறந்தனர். இதனால் ஆவேசமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஒவ்வொரு முறை கழிவுநீர் கலக்கும் போதும் பணம் கொடுத்தால் மட்டுமே பணி நடப்பதாக குற்றம் சாட்டினர்.